சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து ஈரான் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை. போர் நிறுத்தத்தை நீடிக்க ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது என்று சில ஊடகங்களில் செய்திகள் வெளியான போதிலும் குறித்து இந்த விவகாரம் குறித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை என்று தஸ்னீம் ஊடகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்திற்கான ஈரானின் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயே நேற்றைய தினம் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கூற்றின் பல்வேறு அம்சங்களை ஈரான் தற்போது ஆராய்ந்து வருகின்றது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியது. செவ்வாயன்று ஜனவரி மாத போராட்டங்கள் தொடர்பாக மொசாட்டுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபருக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியது. மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் 12க்கும் மேற்பட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் 8 பெண்களை விடுவிக்க அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அவர்கள் உடனடியாக மரண தண்டனையை எதிர்கொண்டதாக வந்த செய்திகளை ஈரானின் நீதித்துறை செவ்வாயன்று நிராகரித்தது. நீதித்துறையால் நடத்தப்படும் மிசான் செய்தி நிறுவனம் விரோதமான எதிர்க்கட்சி ஊடகங்களால் பரப்பப்பட்ட போலி செய்திகளால் அமெரிக்க ஜனாதிபதி தவறாக வழிநடத்தப்பட்டதாக கூறியதுடன் பெண்களில் பலர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் மீது மரண தண்டனை விதிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணையை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அமெரிக்கா கூறி வரும் நிலையில் ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் அமெரிக்காவின் முற்றுகையை தாண்டி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளைகுடா பகுதியிலிருந்து 19 கப்பல்கள் வெளியேறியுள்ளன. அதே சமயம் 15 கப்பல்கள் அரபிக்கடல் வழியாக ஈரானுக்குள் நுழைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் $910 மில்லியன், ரூபாயில் சுமார் 271 பில்லியன் இலங்கை ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட அமெரிக்க படைகளிடமிருந்து தப்பிக்க ஈரான் கையாண்ட உத்திகள் அம்பலமாகியுள்ளதாக சர்வதேச தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். மலேசிய கடற்பரப்பில் வைத்த ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி அதன் பிறப்பிடத்தை மறைக்கும் தந்திரத்தை ஈரான் கையாண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதன் மூலம் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் நான் போரில் வெற்றி பெற்று வருகின்றேன் என பதிவிட்டு வரும் நிலையில் சீனாவின் இந்த நிதானமான அணுகுமுறை சர்வதேச அரங்கில் பெய்ஜிங்கை பொறுப்பேற்றுள்ள ஒரு சக்தியாக காட்டிக்கொள்ளும் முயற்சியாக ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகின்றது. அதேவேளை சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளுடனும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனும் சீனா நெருக்கமான பொருளாதார உறவை பேணி வருகின்றது. எதிர்வரும் மே மாதம் ஜி ஜின்பிங் மற்றும் ட்ரம்ப் சந்திக்கவுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவையும் ஈரானுடனான நட்புறவையும் சமநிலைப்படுத்த சீனா முயன்று வருகின்றது. போருக்கு பிந்திய உடனடிப்பு பணிகள் மற்றும் முதலீடுகளில் முக்கிய இடத்தை பிடிப்பதற்காக வளைகுடா பிராந்தியத்தின் இருமுனைகளிலும் தனது செல்வாக்கை தக்கவைத்து சீனா திட்டமிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஈரான் புரட்சிகர காவல்படை ஏப்ரல் 22, 2026 அன்று தெஹ்ரானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணையொன்றை காட்சிப்படுத்தியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடந்து வரும் தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடித்தாலும் ஈரான் ஒருமித்த முன்மொழிவை வழங்கும் வரை கடற்படை முற்றுகை நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க கடற்படை ஈரான் கப்பல்களை தடுத்து நிறுத்தியதாகவும் சில கப்பல்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஈரான் தனது இராணுவ சக்தியை வெளிப்படுத்தும் வகையில் பாலிஸ்டிக் ஏவுகணையை பொதுமக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தியுள்ளது. இது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு நேரடி எச்சரிக்கை என கருதப்படுகின்றது. இந்தியாவை நோக்கி வந்த கப்பலை ஈரான் சிறைப்பிடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வர இருந்த நிலையில் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
நேரடியாக தாக்குதல் நடத்தாமல் ஹார்மோஸ் வழியாக வெளியேறும் ஈரான் கப்பலை தடுத்து ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் முயற்சியில் ட்ரம்ப் இறங்கியுள்ளார். ஆனால் ஹார்மோஸ் மீதான முற்றுகையை நீக்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என ஈரான் அறிவித்துள்ளது. போர் நிறுத்த நீடிப்பு அறிவிப்பு வெளியான பின்னர் ஓமன் அருகே ஒரு கொள்கலன் கப்பல் யுஏஇவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான பனாமா கொடியை ஏந்திய ஜுபோரியா என்ற கப்பல், பனாமா கொடியை ஏந்திய MSC பிரான்செஸ்கா கப்பல் ஆகிய 3 கப்பல்கள் மீது IGRC கடற்பிரிவு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதில் லைபீரியாவின் கொடியின் கீழ் பயணிக்கும் ஒரு கொள்கலன் கப்பலான எபாமினோன்சஸ் துபாயில் உள்ள ஜெபல் அலியிலிருந்து குஜராத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தேவையான அனுமதிகள் இல்லாமல் இயங்கியும் வழி செலுத்துதல் அமைப்புகளில் முறைகேடு செய்தும் கடல்சார் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய 2 விதிமீறல்கள் கப்பல்களில் IRGC கடற்படையால் கைப்பற்றப்பட்டு ஈரான் கடற்கரைக்கு அனுப்பப்பட்டன என IRGC வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவிற்கு வரவிருந்த கப்பலை சிறைப்படுத்தியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் நிலவி வந்த தற்காலிக அமைதி இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. லெபனான் எல்லையில் நிலவி வந்த அமைதியை உடைத்து வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நேரடி தாக்குதலை நடத்துவது முதல் முறையாகும். ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில், தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் கிராமங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய பீரங்கி தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே குறித்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து ராக்கெட்டுகள் மற்றும் தாக்குதல்கள் ட்ரோன்களை ஏவி ஹிஸ்புல்லா தனது பலத்தை காட்டியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவமோ குறித்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஏற்கனவே எச்சரித்தது போல அச்சுறுத்தப்பட்டால் தங்கள் படைகள் முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. இந்த திடீர் மோதல்களால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள குடியிருப்புகளில் அபாய எச்சரிக்கை ஒலிக்கைகள் எழுப்பப்பட்டன. ஒருபுறம் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக பேசினாலும் மறுபுறம் களத்தில் துப்பாக்கிகளும் மற்றும் ஏவுகணைகளும் பேசுவது உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக தோல்வியடைந்து மீண்டும் ஒரு கொடூரமான போர் வெடிக்குமா என்பதை அடுத்த சில மணி நேரங்கள் தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரானிய பாதுகாப்பு படைகள் எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதலை காலை 7:55 மணிக்கு நடத்தியிருப்பதாக பிரித்தானியாவின் UKMTO தகவல் வெளியிட்டுள்ளது. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பது பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா நீடித்துள்ள இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ பதிலையும் வெளியிடவில்லை. அதே சமயம் சமீபத்திய அமெரிக்க ஈரான் கப்பலை சிறைப்பிடித்தது மற்றும் இந்திய பெருங்கடலை ஈரானிய எண்ணெய் கப்பலை சோதனையிட்டது ஆகிய நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது.